சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 10ஆம் தேதி. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார், அதாவது அவர் பரீட்சை பார்த்தார் அல்லது சோதித்தார். நீங்கள் தேவனுடனான நட்பை அனுபவிக்க விரும்பினால் அவருடைய சொந்த சோதனைகளால் நிரூபிக்கப்பட்டு சோதிக்கப்பட ஆயத்தமாக இருங்கள். ஒரு வாட்ச் தயாரிப்பாளர் ஒரு வாட்ச் ஸ்ப்ரிங்குக்காக எஃகு துண்டை பயன்படுத்த விரும்பினால் அதை பயன்படுத்துவதற்கு முன்பு பல சோதனைகளை செய்ய வேண்டும். இதேபோல் இப்பூமியில் நம்முடைய உண்மையான ஊழியத்தை மட்டுமே அறிந்த தேவன் நாம் தகுதியுடையவர்களாகவும் சரியானவர்களாகவும் காணப்படுவதற்கு நம் வாழ்வில் எல்லா வகையான சோதனைகளையும் பயன்படுத்துவார். விசுவாசிகளாகிய நாம் ஒருபோதும் தேவனை கேள்வி கேட்கவோ சந்தேகிக்கவோ கூடாது. என் வாழ்க்கையில் இது ஏன் நடந்தது என்று அவரிடம் கேட்கக்கூடாது. விசுவாசிப்போம். ஒவ்வொரு சோதனையும் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் தேவனுடைய சிநேகிதராக இருக்க விரும்பும் ஒருவருக்கு மிகவும் அவசியமாகும். சில சோதனைகள் மிகவும் வேதனையானவை. மேலும் கடந்த காலத்தில் உங்கள் தோல்விக்காக நீங்கள் தேவனால் தண்டிக்கப்படுகிறீர்கள் என்று பிசாசு திசை திருப்ப முயற்சிப்பான். இருப்பினும் தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவனிடமும் மனிதரிடமும் காரியங்களை சரி செய்யும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டு கழுவப்படுகின்றது. அவருடைய கிருபை இனி ஒருபோதும் அவைகளை தோண்டி எடுக்காது. உங்கள் மனந்திரும்புதல் மற்றும் ஒப்புதல் வாக்குமூலத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் சக மனிதர்களுடன் எல்லாவற்றையும் சரியாக செய்வதே உங்கள் பங்காகும். அதற்கு பிறகு தேவன் உங்களை எந்த சோதனையிலும் முயற்சி செய்து நிரூபிக்கட்டும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் உலக வரலாற்றில் வெவ்வேறு வழிகளில் நிரூபிக்கப்பட்டு உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டனர். மோரியா மலையில் தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது இதோ நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் அவ்வளவு சீக்கிரம் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அவன் காதுகள் தேவனுடைய சத்தத்தை உணரும் வரை பல ஆண்டுகளாக தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்திருப்பான். தேவன் பேசினார். அவன் உடனடியாக பதிலளித்தான். ஆண்டவரே, எனக்கு 5 அல்லது 10 நிமிடம் கொடுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. ஒரு கூட்டத்தில் அல்லது அமைதியான தியான நேரத்திலோ அல்லது ஜெப நேரத்திலோ தேவன் பேசுவதை பலர் கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள், தேவனே 10 நிமிடம் கொடும், நான் என் அன்பு மனைவியிடம் ஆலோசித்து உமக்கு உறுதியான பதிலை தருகிறேன். அவள் ஒரு நல்ல மனைவி மற்றும் முழு உலகிலும் சிறந்த பெண். தயவுசெய்து தேவனே சில நிமிடங்கள் காத்திரும், நான் அவளிடம் அனுமதி கேட்டுவிட்டு வருகிறேன். இது ஒரு நுட்பமான வழியில் பிசாசு பல தேவ ஊழியர்களையும் பல போதகர்களையும் விசுவாசிகளையும் ஏமாற்றும் தந்திரமாகும். அவன் இப்படியாக பலரை ஏமாற்றிவிட்டான். அவர்கள் சில ஆண்களையும் சில பெண்களையும் தேவனுக்கும் தங்களுக்கும் நடுவே சில உறவை ஏற்படுத்தி தடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமின் பதில், இதோ நான் இருக்கிறேன். அதாவது, தேவனே, நான் முழுமையாக ஆயத்தமாகவும் தயாராகவும் இருக்கிறேன். நீர் சொல்லும், நான் செய்கிறேன். தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்றால் காத்திருங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் தேவனுடைய சித்தத்தை அறிய 1 மாதம் அல்லது 2 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் கூட ஆகும். ஆனால் தேவன் பேசினால் அல்லது கட்டளையிட்டதும் இதோ நான் இருக்கிறேன் என்று நீங்கள் உடனடியாக சொல்ல வேண்டும்.